ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் சண்டே மார்னிங் எப்பவும் போல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும்லாம் கரெக்டாக நைட்டு 8 o'clock படுத்துட்டு காலைல 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். காலேஜ் வந்து அப்பாவோட ஷெட்டுக்கு பக்கத்துலன்றதுனால 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அம்மா அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு குக் பண்ணியும் வச்சுடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுடுவாங்க. நான் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான் என்னோடய வேலையாக இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மட்டும் கிடையாது, எல்லா பெண்களுக்குமே வந்து டோட்டலாக லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். எப்பவும் போல் காலைல எந்திரிக்கணும், வாசல் பெருக்கணும், கோலம் போடணும், டீ போடணும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கும். இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக லேட்டாக தான் எந்திரிச்சேன். காலைல எழுந்தோடனே எப்பவும் போல் மாப்லாம் போட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு பால் காய்ச்சிட்டேன். மார்னிங் எப்போவுமே டிவியில் சாங்ஸ் கேட்டுகிட்டே தான் வேலை செய்வேன். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். காலையில் வந்து குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, ஹஸ்பண்டுக்கும் தோசை அண்ட் வடை கறி பண்ணிவிட்டு நைட்டு வந்து வடை செஞ்சுருந்தேன். அதில் வந்து தயிர் வடை போட்டு வச்சுட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே காலைல எழுந்தோடனே நட்ஸ் போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிடுவேன். வீட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலைல எழுந்தோடனே வேலையை மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க, டீ மட்டும் குடிச்சிட்டு. ஸோ அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. முதல்ல நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பசங்க, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும். ஸோ அந்த மைண்ட் செட் எப்போவுமே இருக்கணும். ஸோ மில்க் ஷேக்கில் என்னென்ன போடுவேன்னா, பாதாம் 5 முந்திரி, வால்நட், பிஸ்தா, கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம், கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு, கூட வந்து ஒரே ஒரு செவ்வாழைப்பழம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு அடித்து குடிச்சிடுவேன். ஒவ்வொரு நாள் வந்து அப்படியே நைட்டு ஊற வச்சுட்டு அதையும் அடித்து குடிப்பேன். பட் இப்போது ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான டே தான். பிகாஸ் காலேஜில் படித்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவங்க ஹஸ்பண்ட், குழந்தைங்க இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன ரெசிபி வேணுன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே சீ ஃபுட் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க அண்ட் ப்ரான் பிரியாணி கேட்டிருந்தாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி புளி மட்டும் ஊற வச்சுட்டு கிளம்பிட்டேன். பசங்களுக்கு எப்போவுமே வீட்டில் தூங்க சொன்னால் தூங்க மாட்டாங்க. ஆனால் 2 வீலரில் ஏறி உட்காந்தாலும் சரி, ஆட்டோ, கார், பஸ் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எப்படி தான் தூக்கம் வரும்னே தெரியாது. ஏறி அடுத்த செகண்டே தூங்கிடுவாங்க. பாப்பாவும் ஏறின அடுத்த ஒரு 2 மினிட்ஸ்லேயே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் வந்ததுக்கப்புறமா எழுப்பி விட்டேன். நாங்கள் போனது வந்து வானகரம் மீன் மார்க்கெட். எப்போவுமே வந்து சீ ஃபுட் வாங்கணும் அப்படின்னா இங்கே தான் வருவோம். ஏன்னா இதுதான் நியர்பை. வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5.5 கிலோமீட்டர் வரும். ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் பார்த்திங்கன்னா காசிமேடு, பட்டினப்பாக்கம் அங்கெல்லாம் போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இங்கேயுமே ஓரளவு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அண்ட் ப்ரைஸுமே ரீசனபிளாக இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் மீன் இருக்கும். இன்றைக்கி என்ன வாங்கினேன்னா, ஸ்குவிட் ஒரு 1 kg, நெத்திலி மீன் 1 கிலோ, அதுக்கப்புறம் ப்ரான் வந்து ஒரு 4 kg வாங்கியிருந்தேன். ஏன்னா எப்போவுமே நம்ம ப்ரான் பொறுத்த வரைக்குமே, அதாவது இறால், அது வந்து க்ளீன் பண்ணால் அது கொஞ்சம் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் கலங்கா மீன் ஒரு 2 கிலோ வாங்கியிருந்தேன். இதுதான் இன்றைக்கி வந்து குக் பண்ண போகிறேன். அந்த கலங்கா மீன் மட்டும் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. பாப்பா இளநீ வேணும்னு கேட்டால் அவளுக்கு இளநீ வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த வானகிராமில் ஃபுல்லாக மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். நிறைய திங்ஸ் வந்து போட்டு விற்றுட்ருப்பாங்க. நான் வந்து 2 மாங்காய் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படா வீட்டுக்கு வருவேன்னு இருந்தது. அந்தளவுக்கு அவ்வளோ வெயிலாக இருந்தது. வாங்கிட்டு வந்த மீன், இறால், ஸ்குவிட்டு, நெத்திலி மீன் அது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மாடியில் போய் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேலே தான் போனேன், 2nd ஃப்ளோர். அங்கே கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸாக வரும், அதனால் மேலே ஃப்ரீயாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனேன். ஸ்குவிட்டு வந்து உள்ளே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டைப்பில் இருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். அதை பீல் பண்ணிட்டோன்னா அது வந்து க்ளீன் ஆகிடும். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போவுமே நான்வெஜ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிப்பேன். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் சீரகத்தூள் இல்லை, அதனால சீரகம் போட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாப்பா வந்து இடையில எனக்கு மக்கானா ஃப்ரை பண்ணி கொடுன்னு கேட்டிருந்தா. அதனால் பட்டர் போட்டு மக்கானாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் ஃப்ரெண்டோட பசங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மக்கானா ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். அண்ட் இவங்க 2 பேரும் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ விஜி வந்ததுலேருந்தே சொல்லிட்டே இருந்தா, நான் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருக்கேனோ அப்படியே தான் மகா இருக்கேன், நாங்கள் தான் நல்லா வெயிட் போட்டோம் அப்படின்னு சொன்னால். ஸோ அது வந்து என்னோடய ஜீன், என்ன பண்ணுறது, வெயிட்டே போட மாட்டேன். அப்புறம் வாட்டர் மெலனும் கிரேப்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டுருந்தாங்க. மீன் மசாலாக்கு எப்போவுமே ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக சீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு வந்து மீனை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரெண்டோட பையன் யாழுக்கு வந்து நெத்திலி ஃப்ரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தா. அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக நெத்திலி மீன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே கொஞ்சம் பல்காக குக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த
ஆனியன் எல்லாம் ப்ரீத்தி ஜோடியாக்கில் கட் பண்ணிடுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரான் பிரியாணி கேட்டிருந்தாங்க. அதனால் ப்ரான் பிரியாணிக்கு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்குவிட் ஃப்ரை அண்ட் ப்ரான் ஃப்ரை கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப தின்னாக வரும், சூப்பராக வந்து சாப் பண்ணி கொடுத்துரும். வித்தின் செகண்டில் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லி எப்பவும் போல் சட்டியில் எண்ணெய், வெந்தயம், சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும்தான் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குவேன். இது வதக்குனதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருந்ததையும் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் கலங்கா மீன், நெத்திலி மீன் 2த்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே மீன் குழம்புனா மாங்காய் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் மாங்காய் தேடி தேடி வாங்கிட்டு வந்தேன். அந்த மாங்காயிலையும் 4 பீஸ் போட்டு நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டால் சூப்பரான காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன ரெசிபினா ப்ரான் பிரியாணி தான் கேட்டிருந்தா பிரியா. நான் குக் பண்ணலாம் அப்படின்னும் போது கரெக்டாக ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மகேஷ் அவர் வந்து நான் குக் பண்ணுறேன் மகா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரெசிபி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். எப்பவும் போல் எண்ணெயில் ஹோல் கிராம் ஸ்பைசஸ், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டார். அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரானையும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, லெமன் ஜூஸ், நல்லா பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தனால 1 கப்புக்கு வந்து 1.25 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸையும் போட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா தம் போட்டாச்சு. 20 மினிட்ஸ் வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். சைடில் வந்து ப்ரான் ஃப்ரையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் எண்ணெயில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மசாலாஸ்லாம் வந்து என்னென்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், மிளகுத்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்தா ப்ரானையும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். சைடில் வந்து மீனையும் பொரிச்சு எடுத்துட்டேன். அப்படியே இந்த சைடும் வந்து ஸ்குவிட் ஃப்ரை பண்ணிட்டேன். அதே மெத்தடு தான், எப்படி வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணணும் அதே மாதிரி தான் ஸ்குவிட்டையும் பண்ணேன். பட் ஸ்குவிட்டுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணலை. பிரியாணியே தம்லேருந்து இறக்கியாச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தது. ஃபைனலாக எல்லாத்தையுமே குக் பண்ணி முடிச்சுட்டு இலையும் போட்டாச்சு. நெத்திலி வறுவல், கலங்கா மீன் வறுவல் அண்ட் இறால் வறுவல், அப்புறம் கனவா மீன் வறுவல், அதுக்கப்புறமா ப்ரான் பிரியாணி டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ரசம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு இதெல்லாம் தான் குக் பண்ணியிருந்தேன். எல்லோரும் அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சாச்சு. ஃப்ரெண்டோட பசங்க, அதுக்கப்புறம் என்னோடய பசங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. இவன் வந்து குட்டி பாப்பா, ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் 1 இயர் பேபி அவ. ஸோ லஞ்செல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போய் மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டே இருந்தா. சரி அதனால் போனோம். ஸோ அந்த பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவினிங் டைம்னாலே அந்த சன்செட் ஆகிற டைமு, டெரஸு அதெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கொக்கோ விளையாடிருக்கோம். இப்போ வந்து என்னோட பசங்க அவளோட பசங்க எல்லாம் சேர்ந்து கொக்கோ விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான், சத்யா, விஜி 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் இது. என்ன சேலஞ்ச்னா ஃபாலோ தி ஸ்டெப்ஸ். கொஞ்சம் ஜாலியாகவே என்டர்டெய்னிங்காக இருந்தது. இரு யார் ஏந்திரு அவங்க என்ன ஆடி காட்டு ஏ ஆளு ஆடு ஆடு யார் சரி நீ ஆடு கிருஷாந்தன் ஆடு. நீ ஆடி காமி. நீ ஆடுறா ஆடுறா ஒரிஜினல் ஸ்டெப். இப்பதான் வீடியோ எடுக்க. ஆமா
ஓடணும் போது தானே சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. யாரும் ஹஸ்பண்ட் போறது வீடியோ. கீ கொடுங்க வந்து